வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூன் 14 ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி நிலவர ஆய்வறிக்கை. இன்றைய அறிக்கையில் இன்றைக்கு மழை எங்கே தொடங்கி இருக்கிறது, வரக்கூடிய மணி நேரங்கள் எங்கே, அதற்கு முன் கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவு அதிகபட்சமாக எங்கே, வரக்கூடிய நாட்கள் எப்படி எல்லாம் பார்ப்போம். கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் தருமபுரி மாவட்டம் இண்டூர் 6 சென்டிமீட்டர் மழை, காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் ஏடபிள்யூஎஸ் 5 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், கடலூர் மாவட்டம் பெலந்துறை, ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை, வேலூர் மாவட்டம் வேலூர், திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர், காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் 4 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் வேப்பூர், அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம், சேலம் மாவட்டம் டிஎன்ஏயுசிஆர் ஏத்தாப்பூர், கடலூர் மாவட்டம் புவனகிரி, கடலூர் மாவட்டம் விருதாச்சலம், கடலூர் மாவட்டம் குப்பநத்தம், அரியலூர் மாவட்டம் செந்துறை, அரியலூர் மாவட்டம் செந்துறை ஏஆர்ஜி, கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில், மேலும் விழுப்புரம் மாவட்டம் அனந்தமங்கலம், மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா 3 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பிடபிள்யூடி, திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம், ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, கடலூர் மாவட்டம் நெய்வேலி, கடலூர் மாவட்டம் லாக்கூர், வேலூர் மாவட்டம் பொன்னையானை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா ரயில்வே ஸ்டேஷன், மேலும் பல இடங்கள்லங்க ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. 2 சென்டிமீட்டருக்கு 1 சென்டிமீட்டர், அதை விட ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. ரைட். இன்றைக்கு மழைப்பொழிவு எங்கே என்பதை பார்ப்போம். இன்றைய மழைப்பொழிவு ஏற்கனவே சுமார் 2 மணி அளவிலேயே ஆங்காங்கே தொடங்கிடுச்சு. இப்போ 3 மணிக்கு கொஞ்சம் பரவலாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை உருவாகி இருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்திலையும் ராமநாதபுரம் தெற்கு பகுதியிலையுமே மழை உருவாகிருக்கு. தூத்துக்குடி, ராமநாதபுரம் தெற்கு பகுதி ஆங்காங்கே, புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆங்காங்கே, சிவகங்கை மாவட்டம் ஆங்காங்கே, டெல்டா மாவட்டங்கள்லேயும் ஒரு சில இடங்களில் மழை மேகங்கள், அதே போல் முத்துப்பேட்டை, பெருகவாழ்ந்தான், சித்தமல்லி பகுதிகளில் தூறல் தொடங்கியிருக்கு. அதே போல் இன்னும் பல இடங்களில் ஆங்காங்கே மழை பொழிவு தொடங்கி இருக்கிறது. அதே போல் அதாவது கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை ஒட்டி மீண்டும் மழை, ஜெயங்கொண்டம், அரியலூர் மாவட்டம், ஆண்டிமடம், கடலூர் மாவட்டம், ஆண்டிமடம் மற்றும் ஜெயங்கொண்டம், அதாவது கடலூர் மற்றும் அரியலூர் மாவட்டம், சிதம்பரம், அதன் சுற்றுவட்டார பகுதி, காட்டுமன்னார் கோவில், வீராணம், முட்டம், இந்த பகுதி எல்லாமே. அதே போல் கடலூர் மாவட்டத்தோட கடலூருக்கும் பரங்கிப்பேட்டைக்கும் இடைப்பட்ட பகுதி நல்ல ஒரு மழைப்பிடிப்பை தொடங்கியிருக்கு. அதே போல் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூருக்கு தெற்கே மரக்காணத்துக்கு இடைப்பட்ட பகுதியிலையும் நல்ல மழைப்பிடிப்பு, மரக்காணம் அதன் சுற்றுவட்டார பகுதி செய்யூர் வரைக்கும் உள்ளே கொஞ்சம் மழைப்பிடிப்பு தொடங்கியிருக்கு. இப்பொழுதைக்கு பார்த்தீங்கன்னா கல்பாக்கத்துக்கு சற்று வடக்கு புறமும் மழை தொடங்கியிருக்கு, திருவண்ணாமலையில் மழை தொடங்கியிருக்கு, நாமக்கல் மாவட்டத்தில் மழை தொடங்கியிருக்கு, கரூர் மாவட்டத்தில் மழை தொடங்கியிருக்கு, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள், சேலம் மாவட்டத்தில் ஒரு இடங்கள் மழை தொடங்கியிருக்கு. இப்படி ஆங்காங்கே மழை தொடங்கி இருக்கிறது. இன்றைய மழைப்பொழிவு எங்கே தீவிரமாக இருக்கும், எங்கே உறுதியாக இருக்கும் என்பதை பார்ப்போம். இன்றைக்கு இன்றைய மழைப்பொழிவு பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு தெரியுது, நல்ல மழைப்பொழிவே தெரியுது. ஈரோடு மாவட்டத்துக்கு இன்றைக்கு கனமழையே தெரியுது, ஈரோடு மாவட்டத்துக்கு சற்று கனமழையே தெரிகிறது. அதே போல் டெல்டா மாவட்டங்களுக்கு அடுத்தபடியாக எல்லா மாவட்டங்களுக்கும் மழை தெரியுதுங்க. இன்னைக்கு கனமழை தெரியக்கூடிய மாவட்டம் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, மேலும் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கடலூர், விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இது வரைக்கும் மழை தெரியுது. இன்றைக்கி உறுதியாக இந்த கடலூருக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு நல்ல மழை தெரியுது. டெல்டாவில் கனமழையே தெரியுது. இன்றைக்கு டெல்டாவில் குறிப்பாக புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டத்தில் கனமழை தெரிகிறது. இன்றைக்கு சிவகங்கை, ராமநாதபுரத்துக்கும் தெரியுது. புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் மணமேல்குடி, ஆவுடையார் கோவில், அறந்தாங்கிக்கெல்லாம் இன்றைக்கு நல்ல மழை தெரிகிறது. இன்றைக்கு மாலையில் ஒதுக்கி தான் எல்லா இடத்துக்கும் பரவலாக பெய்யாது, அருகருகே வேறுபாடுடன் மழை இருக்கும். நாளை 15ஆம் தேதி திங்கட்கிழமை இன்னும் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும். 15 விட 16 இன்னும் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும். 16ஆம் தேதி பரவலான மழை பொழிவு இருக்குது. டெல்டாவிற்கு அதாவது பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கனமழை தெரியுது. 16ஆம் தேதி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும் 16ஆம் தேதி மழை இருக்கணும். அந்த 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும்
ஆக ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் எங்கே இருந்தாலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் அந்த காற்று பகுதியாகிய அந்த பகுதிக்கும் அன்னைக்கு வந்து தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் இன்னமும் தீவிரம் குறைஞ்சிருக்கும். கொஞ்சம் பாலக்காட்டு கணவாயில் கொஞ்சம் வெயில் கூடியிருக்கும், காற்றோட வேகம் கொஞ்சம் குறைந்திருக்கும். புரியுதுங்களா? அன்றைக்கு மழை. அன்றைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை தான் நல்ல மழை தெரியுது, பரவலான மழை. அதாவது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், தேனி. இதில் மதுரை, விருதுநகருக்கு கனமழை மிக கனமழை பொழிப்பே தெரியுது ஒரு சில இடங்களில். மிக கனமழை பொழி வாய்ப்பே தெரியுது ஒரு சில இடங்களில். இடிமழை தான் விருதுநகர், மதுரை, தேனி மாவட்டத்தின் பகுதிகள் மற்றும் ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டத்தின் உள்பகுதிகள் இதெல்லாம் நல்ல தெரியுது. சிவகங்கையே உள்ளதான், ராமநாதபுரம் உள்பகுதி இங்கெல்லாம் நல்ல மழை தெரிகிறது. அதே போல் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் சிவகங்கை மாவட்டத்திற்கும் நல்ல மழை தெரியுது அன்றைக்கு. அதாவது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 16ஆம் தேதி. அதே போல் அன்றைக்கு படிப்படியாக அன்றைக்கு இரவு வட உள் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை தெரியுது. டெல்டாவிற்கும், அதாவது வட உள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்களுக்கும், திண்டுக்கல் மாவட்டத்தின் சில பகுதிகள், மதுரை மாவட்டத்தை ஒட்டிய திண்டுக்கல் மாவட்டம் உறுதியாக, திருச்சி மாவட்டம், கரூர் மாவட்டம், நாமக்கல், சேலம், அதே போல் அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை இதெல்லாம் செவ்வாய்க்கிழமை கனமழை தெரிகிறது. திருச்சி முதல் சென்னை வரைக்கும், அதாவது திருச்சிக்கும் வேலூருக்கும் இடைப்பட்ட பகுதி சற்று மிக கனமழையே தெரியுது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி எல்லாமே. கடலோர மாவட்டங்களுக்கும், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சிக்கும், அதே போல் மயிலாடுதுறைக்கும், டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கேயும் மழை இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் மழை இருக்கும், ஆனால் குறைவாக இருக்கும், தீவிரம் குறைந்திருக்கும். கடலோரம் சென்னைக்கும் மழை உண்டு. சென்னைக்கு, அதாவது எல்லா மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை காற்று பகுதிகள், கணவாய் பகுதிகளுக்கு ஒதுக்கியும் வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் கோடியக்கரை முனை வரைக்கும் கூட ஆங்காங்கே மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய நாள்னா, கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய நாள்னா செவ்வாய்க்கிழமை 16ஆம் தேதியும், புதன்கிழமை 17ஆம் தேதி, 18ஆம் தேதி. இந்த 4 நாளும் நல்ல மழை இருக்குது. 16, 17, 18. அதற்கு பிறகு தென்மேற்கு பருவமழை எல்லா மாவட்டங்களுக்கும் வெப்பச்சலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை பெய்யும். அதற்கப்புறம் வரக்கூடிய சனிக்கிழமையிலிருந்து தான் தென்மேற்கு பருவமழை வலுப்பெறும், நல்ல வலுப்பெறும். 22ஆம் தேதி திங்கட்கிழமையில், அடுத்த திங்கட்கிழமையிலேருந்து நல்ல ஒரு வலுப்பெறும். மாத இறுதியில் மேலும் வலுக்கும். இது அப்படியே ஜூலை மாதம் முதல் வரலாம் நல்ல வலுத்திருக்கும். புரியுதுங்களா? ஜூலை இறுதி தான் அணைகளுக்கு கூடுதல் நீர்வரத்தை கொடுக்கும். கர்நாடக அணைக்கு கூடுதல் நீர்வரத்தை கொடுத்து நிரம்ப செய்யும். அது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நன்றாகவே வேகமாக நிரம்பும் கர்நாடக அணை மற்றும் கேரள எல்லையோர மாவட்டங்களின் அணைகள். மற்றும் ஆகஸ்ட் இறுதியில் மேட்டூருக்கு நீர்வரத்து அதிகரிக்கும். இதான் நம்ம சொல்கிறோம். ஆகஸ்ட் இறுதி, ஆகஸ்ட்டில் தான் நம்ம எப்பொழுதுமே மேட்டூர் நிரம்பி இருக்கிறது. கடந்த வருடம் மட்டும்தான் முன்கூட்டியே நிரம்புன்னு சொன்னால் நிரம்பியது. இந்த வருடம் ஜூலை இறுதி கர்நாடக அணை, ஆகஸ்ட் மேட்டூர் அணை. உபரிநீர் திறக்கும் அளவிற்கு ஆகஸ்ட் இறுதியில் மழைப்பொழிவு தரும். செப்டம்பர், அக்டோபர் ஏற்கனவே சொன்னது தான், நிறைய மழை காத்திருக்கு. தென்மேற்கு பருவமழையோட இறுதி கட்டம் கடும் தீவிரமாக இருக்கும். ஆக எல் நினோ கொண்ட போன்றவற்றை மனதில் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். சற்றே பொறுத்திருந்து பாருங்கள். எல் நினோவெல்லாம் கடும் மிரட்டலை மட்டும் மனவேதனையும் ஒரு பெரிய ஒரு மனச்சோர்வையும் தான் ஏற்படுத்தும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு அச்சப்படும்படியான எதுவுமே இல்லை என்று தான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். செப்டம்பர், அக்டோபர் நிறைய மழை இருக்குது. ஆகஸ்ட்லிருந்து முற்றிலுமாக எல்லாம் தலைகீழாக மாறும். செப்டம்பர் நிறைய மழை இருக்குது. இடிமழை, தென்மேற்கு பருவமழை ஆந்திர எல்லையோர தமிழ்நாட்டிற்கு தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கர்நாடகாவுக்கும். அதற்கு பிறகு வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 18 சரியான நாளில் தொடங்கியதிலிருந்து ஆரம்பம் முதல் இறுதி வரைக்குமே நிறைய மழை தரும். ஓகே, இவையெல்லாம் திரும்ப சொல்லும் ஒரு தகவல் தான். நீங்கள் மனச்சோர்வாய் அடைந்து விடுகிறீர்கள். எல் நினோ, சூப்பர் எல் நினோ என்ற தகவலெல்லாம் கேட்டு தயவு செய்து சற்றே பொறுத்திருந்து பாருங்கள், நம்பிக்கை வரும். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.